கும்பராசி நண்பர்களுக்கு ராசி லக்னத்துல ராகு. ஓகே சார். 2026 டிசம்பர் மாசம் வரைக்கும் ராகு அங்கதான் உட்காந்துருப்பார். நல்லா போயிட்டு இருக்கோம், வேணும்னு டிஸ்டர்ப் பண்ணுவார், இல்லைன்னா சண்டை போட வைக்கிறார், ஆர்குமெண்ட் பண்ண வைப்பார். நீ ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேன் சொல்லு, பதில் சொல்லிட்டு போ அப்படிங்கிறது. டேய் எனக்கு பிடிக்கல விட்டுறேன், அது ஏன் பிடிக்கல, அது எப்படிமா உனக்கு சொல்ல முடியுங்கிற மாதிரி. அந்த பஞ்சமஸ்தானத்தில் ராகு என்னன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் உண்டாக்கும். ஆனால் ரியாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ராகுவோடைய கன்ஜங்ஷனுங்கிறது ஜனவரி மாதம் அந்த சதுஷா நட்சத்திரம்னு சொல்லுவோம், சதய நட்சத்திரத்தில் கன்ஜங்க்ட் ஆகும்போது ராகு குரு காம்பினேஷனாக மாறிடும். அதனால் உங்களுக்கெல்லாம் பெனிஃபிட்னு சொல்லலாம். அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதம் ப்ளஸ் 1 மாதம் பாவம் அதை எடுத்துக்கிட்டோம். மே மாதத்துக்குள்ளே நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகிடும் இல்லையா. அவங்க வீட்டில் வேறு ஜாதியாக இருக்கலாம், வேறு மதமாக இருக்கலாம், அல்லது அவங்க வீட்டில் நான் சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட்டில் இப்போ யாரோ ஒருத்தருக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா அப்பா அம்மாவுக்கு லவ் மேரேஜாக இருக்கலாம், இல்லை பையனோட வயசு 1 நாள் 1 மாதம் ஒரு வருஷம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இப்படிப்பட்ட கல்யாணங்கள் திருமணங்கள் தான் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். கும்பத்தில் பிறந்த பல பேருக்கு வீட்டில் ஆண் குழந்தை தான் மிக அதிகமாக பிறக்கும். எப்போ? மே மாதம் வரைக்கும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் லவ்வில் இருக்கீங்க, கல்யாணம் இருக்கீங்கன்னா இந்த ஜோன் எல்லாம் நடக்கும். இல்லைங்கிற பட்சத்தில் ஏப்ரலுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசி லக்னத்தில் ராகு, 6ஆம் இடத்துல குரு கண்டிப்பாக பகையை உண்டாக்குவார், பிரிதல் அதிகமாக கொடுக்கும், கவனம் அதிகமாக தேவை. அதுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.